எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். எப்படிப்பட்ட பயபக்தி பாருங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. தம்பிங்களா, ஒரு தடவை கூட மழை பெய்யலப்பா, ஆனால் ஆண்டவர் மழை பெஞ்சு அழியும்னு சொன்ன பிறகு மழையவே பார்க்காத நோவாவுக்கு பயபக்தி வந்துச்சு. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி குடிக்கிறவனும் வெறிக்கிறவனும் விபச்சாரக்காரனும் செத்து அகன்று போன போது கூட நமக்கு என்ன வரல? நம்ம கண்ணு முன்னாடி நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் அடிபட்டு சாகும்போது கூட நமக்கு என்ன வரல? எத்தனையோ பேரை தூக்கி கொண்டு போய் புதைச்சிட்டு வந்த பிறகு கூட நமக்கு என்ன வரல? மழை பெஞ்சதே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பூமி உண்டாக்கப்பட்டதுலேருந்து நோவா காலத்து வர மழை பெஞ்சதே. அப்போ எப்படி விவசாயம் நடந்துச்சுன்னு கேட்டிங்களா? மூடு பனியில் தான் விவசாயம். என்ன பனி? ஏன்னா வெயில் அதிகமாக கிடையாது. ஓசோன் படலாம் அன்னைக்கு உடைக்கப்படலை, வெயில் அதிகமாக கிடையாது. அப்போ ஆண்டவர் விவசாயத்துக்காக என்ன பனியை வச்சுருந்தாரு? இன்னைக்கு அந்த மூடு பனி விஷப்பனியாக மாறின காலம் நம்ம இருக்கிற காலம். அன்னைக்கு மூடு பனி விளைச்சலை உண்டாக்கின காலம், இன்னைக்கு மூடு பனி என்னத்தை உண்டாக்கிருச்சு? அப்போ கவனிங்க, காணாதவைகளை குறித்து எச்சரிப்படைஞ்சு ஒருத்தன் பயபக்தி ஆயிருக்கான். நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கூட நமக்கு என்ன வரல? நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு நிறைய பேர் அழியும் போது, குடிகாரர்கள் அழியும் போது நமக்கு பயம் வரலங்க. ஒரு பயபக்தி கூட நமக்கு வரல. நம்ம கண்ணு முன்னாடி எனக்கு பார்க்கும்போது நோவாவை பார்த்து கேட்கணும் போல தான் தோணுது. மழையே பெய்யலையே சார், நீ பாட்டுக்கு 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கீங்களே சார், ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலையே சார். கடவுள் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை குறித்த ஒரு நடுக்கம். இங்கே பிரசங்கம் கேட்டால் 1000 பிரசங்கம் கேட்டாலும் வர்றாங்க, உட்கார்றாங்க, போகிறாங்க. அவங்க பாட்டுக்கு தப்பான கிரியைகளை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பயமும் வரல. 120 வருஷம் நான் கேட்பேன், எப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா? நோவா தாங்க. 120 வருஷம் ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படாட்டாலும் 120 வருஷமும் ரோடாக போய் இந்த உலகம் அழிய போகுது. இந்த உலகத்தை தண்ணீர்னால அழிக்க போகிறாரு. இந்த உலகம் முழுசும் அழிக்கப்பட போகிறது. கொத்து கொத்தாய் மனிதர்கள் சாக போகிறார் என்கிற செய்தியை அவன் நம்பி சொன்னாங்க. ஒருத்தர் நம்பாமல் சொல்ல முடியுமா? கேட்டு பாருங்க. ஆமாம், பயபக்தி உள்ளவனாய். அப்போ தேவ எச்சரிப்பு வரும்போது நம்ம என்னவா மாறணும்? எத்தனை தடவை ஆண்டவர் எச்சரித்தார். அதனால்தான் ஒரு வசனம் இருக்கு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துறவனுக்கு என்ன கிடைக்காது? நம்ம ஆண்டவர் பேர் சகாயர் தாங்க. ஆனால் நான் எச்சரிப்பை தூக்கி உங்க குப்பையில போட்டேன்னா என்ன கிடைக்காது? நம்முடைய ஆண்டவருக்கு பேரே சகாயர் தாங்க. சகாயம் செய்கிறவர் தாங்க, ஆசீர்வதிக்கிறவர் தாங்க. ஆனால் எச்சரிப்பு வரும். அந்த எச்சரிப்பை கேட்டு ஒருத்தன் பயபக்தி ஆயிட்டான்னா காப்பாற்றப்பட்டுருவாயா? கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஆமாம், எச்சரிக்காம தேவன் எதையுமே செய்ய மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எச்சரிக்காம செய்யவே மாட்டார். ஒன்று சொப்பனத்திலேயாவது எச்சரிச்சிருவார், இல்லை தீர்க்க தரிசனங்கள் மூலமா, இல்லை வசனம் படிக்கும்போது, இல்லை சபை பிரசங்கத்தில் எப்படியாவது நீ போற வழி சரியில்லைன்னு சொல்லுவார். நீ போற பாதை இப்படியா போனா அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவார். எச்சரிக்காம செய்ய மாட்டார். ஏன்? அந்நிய ஜனங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி யோனாவை அனுப்பி எச்சரித்தவர் நம்முடைய ஆண்டவர். அவர்கள் மனம் திரும்பின போது அழிவை வாபஸ் வாங்கினவர் நம்முடைய ஆண்டவர். இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு சொன்னேன், பெலன் இருக்குன்னு மோதிராதீங்க, பெலன் இருக்குன்னு ஓடாதீங்க. நோவாவை உங்க முன்னாடி வைங்க. மழையவே பார்க்காத நோவாவுக்கு எச்சரிப்பு வருதுன்னா, ஆமா, தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியா மாறினான்னா, நம்ம வீட்டில் இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலை, நம்முடைய பொருளாதார சூழ்நிலை, நம்ம இருக்கிற சூழ்நிலை, நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியல, இடுக்கிற நிலைமையே தெரியல. மேலே வீடு பார்த்தா ஓட்டம் இருக்கும், என்னுடைய வாழ்க்கையோ பரிசுத்தமே இருக்காது. தன்னுடைய நிலைமையை இன்னைக்கு தெரியாத பெண்கள், தங்களுடைய நிலைமைகளை குறித்து அறியாத காரியங்கள். இன்னைக்கு நம்ம குடும்பங்களை தேவன் இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கார். தேவ எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறார். நான் சொல்லுவேன், தேவன் தர்ற மிகப்பெரிய ஆசீர்வாதமே ஆலோசனை, எச்சரிப்பு தான். நான் அது சொல்லுவேன். ஆலோசனை, எச்சரிப்பு, மன்னிப்பு, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்மளை எச்சரிச்சாருன்னா நம்ம கிட்ட இருக்காருன்னு அர்த்தம். நோவா எச்சரிப்பு பெற்றவுடன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன உண்டு பண்ணானா? பேழை உண்டு பண்ணான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு என்னவா மாறிட்டான். அப்ப பயபக்தி வரும்போது சுதந்திரம் கிடைக்குதுங்க.
அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க பயபக்தியா இருந்தா சுதந்திரம் தருவாரு. சுதந்திரம். உலகமே அழியுது, ஆண்டவரே ஒரு அழிவை பார்த்து வருத்தப்பட்டாருன்னா அது நோவா காலத்து அழிவு தாங்க. ஏன்னா முழு உலகத்துல 8 பேரை தவிர எல்லாரும் கரை ஒதுங்கிட்டாங்க. ஒரு திமிங்கலம் ஒரு கரை ஒதுங்கினாலே சொல்லுங்க, ஒரு 4 ஆமை ஒரு கரை ஒதுங்கிட்டாலே நம்ம ஆளுங்க சொல்றாங்க, வனத்துறை, ஐயோ 30 ஆமை கரை ஒதுங்கி விட்டது, உயிரோடு செத்து கரை ஒதுங்கிருச்சுன்னு. மனிதர்கள், மகிமையாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் பிணங்களாக கரை ஒதுங்கினார்கள். எங்கு பார்த்தாலும் பிணம். ஒன்று சொல்லவா, அழுகிறதுக்கே ஆளு, கதறதுக்கே ஆள் இல்லை. முழு உலகமும் அழிந்து போனது. என்னை கேட்குற சகோதரா, ஆண்டவருடைய எச்சரிப்பு வரும்போது அந்த வார்த்தைகள், அந்த பயபக்தி எனக்கு என்ன சொல்ல வரேன் தெரியுமா? முதலாவது, தேவ எச்சரிப்பு கொடுக்கும்போது அந்த பயபக்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை பார்த்தீங்களா? எனக்கு ஆண்டவர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? அந்த பேழைக்கு நீளம், அகலம், மரம் எல்லாத்தையும் சொல்றார். உள்ளும் புறம்பு என்ன போச்சு? அப்ப பயபக்தி உள்ளவன் கீழ்ப்படுகிறான். பயபக்தி உள்ளவன் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டான், அந்த தேவ வார்த்தையை பார்க்குறான். நம்மக்கிட்ட சொன்னோன்னா தேக்கு மரம் நல்லா இருக்கும் ஆண்டவரை. என்ன மரம்? ஆண்டவரை நீளத்தில் 2 அடி கூட்டிக்கிறலாம், ஆண்டவரை அகலத்தில் 1 அடி குறைச்சிக்கிறலான்னு. இன்னைக்கு உலகத்தில் கப்பல் எப்படி கட்டுவதுங்கிறத உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தது நம்முடைய ஆண்டவர். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. கப்பல்களில் மட்டும் கொஞ்சம் அளவு மிஞ்சிச்சுன்னா மிதக்காது, அவ்வளோதான், அப்படியே ஸ்லாண்டிங் ஆயிரும், அப்படியே உடஞ்சிரும். கப்பல்களை கட்டி அகசியாவும் எசேக்கியாவும் ஏன்னா உடைந்து நொறுங்கி போன காலங்களை நம்ம வேதத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் அன்றைக்கு அறிவு வளராத காலத்தில், பெரிய மிஷின்கள் இல்லாத காலத்தில், மரங்களை வெட்டுவதற்கு வசதி இல்லாத காலத்தில், ஒட்டுவதற்கு இணைப்பதற்கு வாய்ப்பு இல்லாத காலத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட போகாத அளவுக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் அப்படியே கீழ்ப்படிவான். ஆண்டவர்கிட்ட பதில் பேச மாட்டான். பயபக்தி தம்முடைய சொந்த ஞானத்துக்குள்ளே வராது. அந்த பாஸ்டருக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு தெரியும். இல்லை, கர்த்தர் அவரை கொண்டு பேசுவார். கர்த்தர் அவரை கொண்டு நம்ம கூட பேசுவார். ஆண்டவருள்ள அந்த நீளம், அகலம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அதெல்லாம் செய்யலாம் பிரதர், அது இப்படி பண்ணலாம், அது இப்படி பண்ணலாம், இப்படி நடந்துக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆமாம், 1 இன்ச்சு கூட நோவா மாத்தலையே, 1 இன்ச்சு கூட. ஆண்டவர் சொன்னபடி நீங்கள் போய் நீளத்தையும் அகலத்தையும் வரைஞ்சி பாருங்கள். ஒரு கப்பலுடைய அளவுகளை எடுத்து இன்டர்நெட்டில் பாருங்கள், அவ்வளவு அழகா. இப்போ கூட நோவா பேழையை ஐரோப்பாவில் ஒரு மனுஷன் செஞ்சுருக்கார். அப்படியே அதே அளவில் செஞ்சால் அதுக்கு 3 அறை வச்சு அப்படி கட்டுனா அப்படியே எல்லா மிருகங்களையும் உலகத்துக்குள்ளே வைக்க முடியும்னு ஒரு மிருக காட்சி சாலையை உண்டாக்கிட்டான். நம்முடைய ஆண்டவர் சொன்னதுதாயா. அப்படியே அவன் அந்த அளவை, ஏன்னா சில தேவ வல்லுநர்கள் அப்படியே செஞ்சுருவான், செஞ்சு தான் பார்ப்போமேனு அதே அளவில் செஞ்சு பார்த்துட்டான். ஒவ்வொரு முளத்தையும் 1.5 அடிக்கு எடுத்து நீளம் அகலத்தை வச்சு இதை 2 அறையாக கட்டி 2 அடுக்காக கட்டி இதை செஞ்சு பார்த்தா எப்படி உள்ளே வச்சிடலாமான்னு. ஆண்டவர் கொடுத்த அளவுகள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சா நீங்கள் சுதந்திரவாளியாக தான் மாறுவீங்க. சில நேரம் சொல்லுவார், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு, சில நேரம் இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணு. அது நீதிக்கு சுதந்திரவாளி. அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி, அது விசுவாசத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம், அது தேவன் தருகிற ஆசீர்வாதம். அது பயபக்தினால மட்டும்தான் வரும், அது சும்மா வராது. சிலர் நல்லா ஆராதிப்பாங்க, ஆனால் அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்ககிட்ட ஆண்டவர் எப்படி வருவார் சொல்லுங்கள்? நீதிக்கு எப்படி சுதந்திரவாளியாக மாறுறது, எப்படி நன்மைகளை பெறுறது. இதே மாதிரி பயபக்தி இன்னொரு ஆளுக்கு இருந்துச்சு தெரியுமா? இதே நோவா மாதிரியே. அவர் யார் தெரியுமா? ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் அவரை கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் பேர் ஈசாக்கு. அவர் ஆபிரகாமினுடைய ஒரே மகன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் கவனித்து பாருங்கள். என் பிதாவின் தேவனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால். கவனித்து பார்த்தீங்கன்னா, என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எப்பயுமே யாக்கோபு அவங்க அப்பாவை குறித்து சொல்லும் போது ஈசாக்கின் தேவன்னு சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவாரு? ஈசாக்கின். ஏன் தெரியுமா? கேராரூர் சம்பவம் நடக்குதுல்ல, ஒரு பஞ்சம்.
அந்த பஞ்சத்தில் அவர் கானான் தேசத்தை விட்டு கேராரூருக்கு வந்துடுவார். கேராரூருக்கு வரும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுவார், இந்த இடத்த விட்டு நீ ஒரு ஸ்டெப்பு கூட நகன்றக்கூடாது, இந்த இடத்த தாண்டி நீ போயிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் அவரிடத்துல பேசும்போது ஈசாக்குக்கு 2 குழந்தைங்க, ஒரு பக்கம் ஏசா, ஒரு பக்கம் யாக்கோபு. இந்த 2 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு ஒரு பஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஒரு தகப்பன் கரிசனையோடு அவன் எகிப்துக்கு போன போது ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகக்கூடாது, இந்த பஞ்சத்தில் இந்த நாட்டில் தான் நீ இருக்கணும், இந்த நாட்டில் தான் நீ இருந்தே ஆகணும்னு சொன்னபோது ஈசாக்கு பயபக்தியோடு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு. பஞ்சத்தில் கீழ்ப்படிய முடியுமா? பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து கேளுங்க, பஞ்சத்தில் கீழ்ப்படிய முடியுமா? நல்லா இருக்கும்போது காலை தூக்குவோம் ஆண்டவருக்கு முன்னாடி, பஞ்சத்தில் நீங்களா சாப்பாடு போடுவீங்க? என் பிள்ளைங்க 2 பேரும் செத்து போனால் நீங்களா பொறுப்பு? எப்படியா நீ ஈசாக்கு பிறக்கலைன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அதை நீங்கள் பைபிளில் கரெக்டாக படிச்சிங்கன்னா தெரியும். 26ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. 25ஆம் அதிகாரத்தில் சேஷ்டபுத்திர பாகத்தை வித்துட்டான். யார்? ஏசா. 25ல் சேஷ்டபுத்திர பாகத்தையே ஏசா வித்துட்டான். 26ல் தான் கேராரூர் சம்பவம் வருது. அப்போ 26ஆவது சம்பவத்தில் ஏசாவும் யாக்கோபும் பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஈசாக்குக்கு இருக்கு. ஆனால் பஞ்ச காலமானாலும் பயபக்தி குறையாதையா? கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. பஞ்ச காலத்தில் அதனாலதான் யாக்கோபு அவங்க அப்பாவை சொல்லும் போது அவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். என்ன சொல்றாரு? ஈசாக்கு. அதனால தான் யாக்கோபு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டார். யாக்கோபு அந்த பதான் அராமுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு நல்ல விசுவாசியாக வந்துட்டார். எப்படி தெரியுமா? விசுவாசத்தை துவக்கிறவரும். ஆமாம், கடவுள் அவ்வளவு அவருக்கு தெரியாது. அவங்க அம்மா குழம்பு வைக்க சொன்னால் குழம்பு வைப்பார், அவங்க அம்மா ஆடை அடிச்சுட்டு வர சொன்னால் ஆடை அடிச்சுட்டு வருவார், அவங்க அம்மா சட்டையை போட சொன்னால் சில பிள்ளை அப்படி தான் இருக்கும், அம்மா சட்டையை போட சொன்னால் போட்டுருவான். அது அண்ணன் சட்டைடா போடு, அப்பா சபிப்பார், அதை நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் ரைட் அண்ட் ரைட் அப்படி தான் போயிட்டே இருப்பார். ஆனால் அம்மாவே காலம் உள்ள ஓட்ட முடியுமா? ஆண்டவர் வேணும் இல்லையா? வேணுமா வேணாமா? அம்மா ஒரு நாள் வீட்டை விட்டு விரட்டி விட்டுருமா இல்லையா? விரட்டிச்சா இல்லையா? நேசமுள்ள பிள்ளை தானே, கூடார வாசி தானே, குணசாலி தானே, வீட்டில் குழம்பு வச்சு கொடுத்தவன் தானே, எல்லா நன்மையும் செஞ்சவன் தானே, 80 வயசு வரை வீட்டை விட்டு போகாதவன் தானே. ஒரு நாள் வெளியே அனுப்பிட்டாங்களா? அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது அவனை தேடி யாரும் வரல, கர்த்தர் வந்தார். அதனால தான் அவன் அடிக்கடி சொல்லும்போது, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மட்டும் என்னோடு இல்லாமல் போனால் என்னை வெறுங்கையா அனுப்பியிருப்பீங்கப்பா. நம்ம மட்டும் நல்ல கவனிங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் பிள்ளைன்னு பயபக்தியாக இருந்து பாருங்க, வெறுங்கையா ஒருத்தனும் நம்மளை அனுப்ப முடியாது. அப்போ இங்கே எப்படி இந்த பஞ்சத்தில் ஈசாக்கால கீழ்ப்படிஞ்ச முடிஞ்சிச்சு, மழையே பெய்யாத போது நோவாவால் கீழ்ப்படிஞ்ச முடிஞ்சிச்சு? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்ன அவர் சொல்கிறார்? படிக்காத மனுஷன். என்ன? பயபக்தி. அவங்க ஏன் கீழ்ப்படிய முடிஞ்சிச்சு தெரியுமா? அவர் சொன்னார் கீழ்ப்படிஞ்சா ஏதாவது நடக்கும். அவர் சொன்னார் கீழ்ப்படைஞ்சு பேழையை கட்டும். ஏன்னா சில நேரம் பைபிள் படிக்கும்போது கற்பனை பண்ணுவேன், அந்த 120 வருஷம் பேழை செய்யும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசியிருப்பாங்க? பைத்தியக்கார பையன். என்ன பையன்? என்னடா மரத்தை வெட்டிகிட்டு இருக்கான்? 3 பையங்களுக்கும் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சது இல்லாமல் சேம் காம் யாப்பேத்துக்கும் என்ன பிடிச்சிச்சு? என்ன பைத்தியம்னே தெரில. மரம் வெட்டுறாங்க, அறுக்குறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, அப்பாவும் மயங்களும் என்னமோ பண்ணுறாங்க. சபையை பார்க்கும்போது வெளியே என்ன தான் தோணும்? ஆனால் நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கோம்ல, நீதிக்கு சுதந்திரவாளி. ஆண்டவர் பைபிளை தூக்கிட்டு வரும்போது அவனுக்கு தெரியும், நாங்களாம் இந்துக்கள், நாங்களாம் இந்த உலகத்து மனுஷர்கள், நாங்கள் எப்படிலாம் சாமி கும்பிட்றோம், எப்படிலாம் ஜாலியாக இருக்கோம், எப்படிலாம் இருக்கோம், கொண்டாடுறோம். இவங்களுக்கு ஏதோ பைத்தியம் போலையே. விசுவாசத்தினால அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நமக்கு நீதிக்கு சுதந்திரத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பேர் அப்படியே தான் இருப்பாங்க, சபைக்குள்ளே வந்தாலும் அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் பயபக்திக்குரியவன்
ஈசாக்கும். இன்னொரு வசனத்தையும் சொல்லுவார் ஈசாக்கை பற்றி பேசும்போது 53 அது 31 53 ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்தி. இதிலிருந்து நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், தகப்பன்மார்கள் பயபக்திக்குரியவர்களாக இருந்தோன்னா நம்ம பிள்ளைங்க இஸ்ரவேலாக தான் வளரும். ஆனால் நம்மக்கிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஈசாக்கு எந்த அளவுக்கு பயபக்தின்னு கேரூரில் மட்டும் இல்லை, அவங்க அப்பா அவருடைய கையையும் காலையும் கட்டி மோரியா மலையில் வச்சா இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட இதை செய்யன்னு சொல்ல முடியலங்க. என்ன காலம் இது, இதை செய்யாதன்னு சொல்ல முடியல. இன்றைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பயபக்தி இல்லைன்னா சுதந்திரமே போச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஈசாக்கையும் நோவாவையும் நினைச்சுக்கிறங்க, அவர்களுடைய பயபக்தியை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின் எம்மி அளவு கூட மாறாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். பயபக்தி உள்ள பிள்ளைங்களா நடக்கணும். வசனத்துல இருந்து இம்மி அளவு பாவம் வரும்போது முதல்ல நம்ம செய்யறதே வசனத்தையும் உடைச்சிரும். ஆனா நோவா நீளம் அகலம். இன்னொரு விஷயத்த சொல்றேன், சேம் காம் யாப்பேத்து 3 பேருக்குமே ஆண்டவர் நோவா கிட்ட பேசும்போதே கல்யாணம் ஆயிடுச்சு. 120 வருஷம் குழந்தையே இல்லாம தேவ திட்டத்துக்குள்ள இருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? 120 வருஷம் 3 பேரும் குழந்தை பெற்று கொள்ளவில்லை. 120 வருஷம் ஒரே வேலை, பேலை செய்கிற வேலை மட்டும்தான். என்ன வேலை? பேலை செய்கிற வேலை. ஆனால் அந்த உலகமே அழிந்து போன பிற்பாடு ஆண்டவர் அவர்களுக்கு சந்ததிகளை கொடுத்தார். காமுக்கு சந்ததிகளை கொடுத்தார், சேமுக்கு சந்ததிகளை கொடுத்தார், யாப்பேத்துக்கு. இன்னைக்கு உலகம் 3 சந்ததிகளுக்கு கீழே தான் இருக்கு. ஒன்று சேமு, இன்னொன்று காமு, இன்னொன்று யாப்பேத். அவ்வளோதான். 3 விதமான மனிதர்கள். இந்த சீனா ஜப்பான் ஒரு குரூப்பு, நம்மளை மாதிரி ஆப்பிரிக்கா இந்தியா ஒரு குரூப்பு, சேம் அரபியர்கள் அமெரிக்கர்கள் இவங்கெல்லாம் ஐரோப்பியர்கள்லாம் ஒரு குரூப்பு. அவ்வளவுதான். உலகமே 3 விதமான மனிதர்களால் தான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. என்னை கேட்குற எல்லாரும் ஒரு வருஷம் கை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கும் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை தாருங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் அப்படியே ஜோம் பண்ணுவாங்க எல்லாரும், ஆண்டவரே அந்த பயபக்தி உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே.